அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, டிஎன்டிஜேவின் மாநில பேச்சாளரான கோவை ரஹமத்துல்லா அவர்களுடைய மூத்த மகன் அஹ்சன் அவருடைய இறப்பு தௌஹீத் வட்டாரங்களில் ஒரு கவலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா அவன் ஒரு சின்ன பையன், ஒரு சிறு வயதில் அவனுக்கு மரணம் என்பது பலருடைய உள்ளத்தை பாதித்திருக்கிறது. குறிப்பாக அஹ்சனுக்கு எனக்கு ஒரு தொடர்பு கூட உண்டு. 2010 குல்லியத்து தௌஹீத் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய சேலம் அரபிக் கல்லூரியில் ஓதி கொண்டிருக்கும் பொழுது, அப்போ அதில் ஒரு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியராக ரஹமத்துல்லா போவார். அப்போ அவருடைய குழந்தையான அஹ்சனை அவர் தூக்கிட்டு வருவார். நாங்கள்லாம் அந்த பிள்ளையை தூக்கி கொஞ்சிருக்கிறோம். அதனால் அஹ்சனுடைய இறப்பு எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப வருத்தம். அவன் இந்த பிள்ளைக்காண்டி அல்லாஹ் இடத்துல நான் துவா செய்தேன், அது அல்லாஹ் அறிவான். அதே சமயத்தில் கோவை ரஹமத்துல்லாவை பற்றி நான் போட்ட ஒரு பதிவு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை டிஎன்டிஜே ஆட்டு மந்தைகள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நான் என்ன அந்த பதிவில் சொல்லியிருந்தேன்னா, இனியாவது கோவை ரஹமத்துல்லா பொய் முபாகலா செய்வதை கைவிடுவாரா, டிஎன்டிஜே மக்கள் சிந்திக்கட்டும் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். இதை நான் என்னுடைய கருத்தாக பதிவு செய்கிறேன். அப்போ நாம் இந்த மாதிரி பதிவு போட்ட உடனே டிஎன்டிஜியில் உள்ள ஆட்டு மந்தைகள்லாம் நம்முடைய பதிவை வேறு விதமாக திசை திருப்பி நம்மளை ஒரு பிணந்தண்ணி கழகு, மனித மிருகம் இவன், அப்படி இப்படின்னு வரம்பு மீறிய விமர்சனங்கள், தரைக்குறைவான வார்த்தைகளாலும் மிரட்டல் விடக்கூடிய அளவுக்கெல்லாம் கடினமான விமர்சனம். பல ஃபோன்கள் தொடர்ச்சியாக எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பல கண்டன பதிவுகளும் பலர் இப்படி செய்யலாமா, ஏன் இப்படி போட்டிங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்தேன். அதனுடைய நியாய தர்மங்களை கேட்டால் விளக்குவேன். இப்படி நீங்கள் புரிஞ்சதுக்கு என்ன காரணம், மார்க்கத்தின் ஆதாரம் உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலாம். அதை விட்டுட்டு சந்தையில் ரவுடிங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு சண்டை போடுற மாதிரி டிஎன்டிஜேவுடைய ஆட்டு மந்தைகளும் அவர்களை சார்ந்த சில பேர் நம்ம இடத்துல வம்புக்கு வராங்க. அப்படி நம்ம என்னடா போட்டுட்டோம், ஒன்றும் போடலை, அவ்வளோ பெரிய சங்கதி எதுவும் நம்ம போடலையே, நடந்த விமர்சனத்தை தானே போட்டிருக்கிறோன்னு பார்த்தா உனக்கு இரக்கம் இல்லையா, நீ மனித மிருகம், நீ ஷைத்தான், அப்படி இப்படியெல்லாம் கண்ட மெனிக்கு எழுதுறதையும் பார்க்குறோம். அப்போ இவங்க வைக்கக்கூடிய வாதம் என்ன கேட்டால், இந்த சின்ன பிள்ளை இறந்த நேரத்தில் போய் நீ இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது இப்போ புதுசாக கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நியாயமாக தான் போய் கேட்குறாரு. ஒரு சின்ன பிள்ளை மௌத்தா போயிருக்கிறான், இதை கேட்கலாமா, அவன் மனுஷனா, இப்படி பேசலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பொதுவான மக்கள், மார்க்கம் தெரியாத புரியாத மக்கள் கூட கேள்வி கேட்கலாம். நல்ல மார்க்கம் தெரிஞ்சவங்க, ஓதுனவங்க, உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து ஒரு விஷயத்தை பார்க்கணுமா, இல்லை சத்தியத்திற்கு அளவுகோலை வைத்து நம்ம பார்க்கணுமா? இந்த மாதிரி நேரங்களில் அவங்களுடைய தவறை சுட்டி காட்டவே கூடாதா? அப்படி சுட்டி காட்டுறது மகா தப்பா? அப்படி மகா தப்புன்னு சொன்னால் சரித்திரத்துடைய வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் கிடக்குறாங்க. உமர் இல்லைனா வெளியில் வாழை வச்சுக்கிட்டு வெளியில் இருக்கிறவங்கள பூரா மிரட்டுறாரு. யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டான்னு சொன்னால் அவங்கள வெட்டிடுவேன்னு. வெளியூரில் இருக்கிற அபூபக்கர் சித்திக் எல்லாம் ஊருக்கு வராங்க. வந்தால் நேராக ரசூலுல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு போய் திரையை விலக்கி அவங்க நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு, நீங்கள் உயிரோடு இருக்கும்போது கமழ்ந்தீர்கள், மரணித்த பெறும் நீங்கள் கமழ்கிறீர்கள் என்று சொல்லிட்டு வெளியில் உமரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ட்ரோல் ஆகலை. அதுக்கு பிறகு கையை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுட்டு அவர் வாசித்த வசனம் என்ன, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முகமது இறை தூதரை தவிர வேறு இல்லை, அவர் மரணித்தாலோ கொல்லப்பட்டாலோ நீங்கள் வந்த வழியே திரும்பி போயிருவீங்களா, அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இன்னக மையத்துன் வா இன்னஹு மையத்துன், நீயும் மரணிப்பவரே அவர்களும் மரணிப்பவர்கள் தான் என்று இந்த ஆயத்தையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஓத, அதுக்கு பிறகு தெளிந்தார் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இல்லாட்டா அபூபக்கர் சித்திக் சொல்லாவிட்டால் அன்னைக்கு நடந்த குழப்பம் சமூகத்தில் தீர்க்கப்படாத மிகப்பெரிய குழப்பமாக தலையெடுத்திருக்கும். அப்போ அந்த மரண நேரத்தில் பேசலாமா, ரசூலுல்லாஹ் அப்படி மௌத்தா இருக்கிற நேரத்தில் நீங்கள் இப்படி சண்டை போட்டுக்கலாமா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வளைந்து குடுந்து போயிருந்தா, முகதாட்சினை பார்த்துருந்தா அன்னைக்கு அந்த சத்தியத்தை நிலைநாட்டி இருக்க முடியாது. அப்போ இந்த நேரத்தில் பேசலாமான்னு கேட்காதீங்க, என்ன பேசுகிறோன்னு கேளுங்க. நம்ம என்ன அந்த புள்ள நரகத்துக்கு தான் போவோம், அந்த பிள்ளைக்கு மரணம் வந்தது சரிதான், அந்த பிள்ளை இப்படி தான் சாகணும் அப்படின்னு ஏதாச்சும் நம்ம கருத்து தெரிவித்தோமா? இல்லையே. அவங்க தகப்பனார் செய்த தவறை நம்ம சுட்டி காட்டும். என்ன சுட்டி காட்டுறோம்? அவர் செய்த தவறான முபாகலா ஏற்படுத்திய விளைவு, அவர் கடந்த காலங்களில் விட்ட சாபம், இந்த டிஎன்டிஜே ஜமாத்துடைய மற்ற மாநில நிர்வாகிகளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் ஆடின விதம்,
அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நம்ம சுட்டி காட்டுறோம். இனியாவது அவர் திருந்தி கொள்வார், நல்ல மனுஷன்தான், ஏதோ அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில மாற்றங்கள், பணத்தை பார்த்த பிறகு அவர் மாறி இருக்கலாம், அல்லது அந்த நிர்வாகிகளால் மாற்றப்பட்டிருக்கலாம். அப்போ அல்லாஹ் அவருக்கு ஒரு சோதனையை கொடுத்து அவருக்கு புத்தி புகட்டும் பொழுது அதை புத்தி புகட்டணும், நாமளும் புகட்டணும். யார் மலக்கா வந்து சொல்லுவார்? மனிதர்களாகி நாம தான் சொல்லணும். நாம நான் வரம்பு மீறி அவர் ஏதாச்சும் பேசணுமா, ரஹமத்துல்லா ஏதாவது நான் கொச்சையாக பேசணும்னா, அசிங்கமாக பேசணும்னா, அந்த குழந்தைய பேசணும்னா, ஒன்றுமே இல்லையே, 2 வரி, அதுக்கே இவ்வளோ கொதிக்கணும்? அடுத்ததான் என்ன கேட்குறாங்கன்னா, நிறைய விளக்கம் கொடுத்துக்கிட்டே போகலாம், சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். அடுத்த என்ன கேட்குறான், உனக்கு வகி வந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வகி வரலை, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், இந்த மரணம் வந்து இந்த இந்த அவர் விட்ட முபாகலாக்காக இந்த மரணம் வரவே இல்லைன்னு உங்களுக்கு ஏதோ வகி வந்ததா? அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நான் கூட உங்கள்கிட்ட திருப்பி கேட்கலாம். இருந்தாலும் அதற்கு நான் ஒரு மார்க்க சான்றோடு தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. தொழுதுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அபுஜஹில், உத்துபா, ஷெய்பா, வலிது, உமையா இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஒட்டக குடலை கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தில் போடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கழுத்தை நிமிர முடியல. அங்கேருந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு ஓடி வந்து அந்த ஒட்டக, அந்த மலை ஒட்டக, அந்த மலை ஒட்டகத்துடைய குடல் இருக்குல்ல, அதை தூக்கி போடுறாங்க ஃபாத்திமா நாயகி. அப்போ அங்கேருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு அவங்களுக்கு எதிராக துஆ செய்கிறாங்க. அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யாரெல்லாம் அந்த குறைஷிகளை நீ பார்த்துக்கொள். அல்லாஹும்ம அலைக பி அபிஜஹில், யாரெல்லாம் அந்த அபுஜஹலை பார்த்துக்க, உத்துபாவை பார்த்துக்க, ஷெய்பாவை பார்த்துக்க, வலீதை பார்த்துக்க, உமையாவை பார்த்துக்கொள் என்று கையேந்தி துவா செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக 13 வருடம் கழித்து பத்ரு போரில் எல்லா இறை மறுப்பாளர்களும் அங்கு மாண்டு கிடந்தார்கள். அப்போ அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, யார் யாருக்கு எதிராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி துவா செய்தார்களோ அத்தனை பேரும் அங்கு மாண்டு கிடந்ததை என் கண்ணால் பார்த்தேன். கலீப் என்று சொல்லக்கூடிய பால் கிணத்துல அவங்க கடந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரார்த்தனையினால தான் அவங்க கொல்லப்பட்டார்கள் என்று அப்துல்லா இப்னு மசூதுக்கு அல்லாஹ் வஹியை அனுப்பினா. ஆகியதான் அவங்க வஹி அடிப்படையில் அதை சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள், அது 13 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ போரில் இறந்து போகிறாங்க, அதுக்கு அப்துல்லா பின் மசூத் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரார்த்தனை தான் காரணம்னு. அந்த பிரார்த்தனையினால தான் இவர்கள் இறந்தார்கள் என்பதற்கு அப்துல்லா பின் மசூத் அவர்களுக்கு வஹி வந்ததா? இல்லை, நடைமுறையில் பார்க்குறாங்க. அந்த அக்கிரம அநியாயக்காரர்கள் செய்த ஆரம்ப காலத்தில் செய்த அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் பார்த்து, நபிக்கு கொடுத்த தொல்லையையும் பார்த்து, அவர்களுக்கு எதிராக நபி செய்த பிரார்த்தனையை கேட்ட அப்துல்லா இப்னு மசூத் பிற்காலத்தில் அந்த வார்த்தையை வைக்கிறாங்க. ஏன்? நடைமுறையில் பார்க்குறாங்க. ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில் தானே பார்த்துருக்குறாங்க. 2 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கு கொண்டு வராங்க, 2 பேருக்கு ரசூலுல்லாஹ் தீர்ப்பு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, எப்பா நீயும் ஒரு வாதத்தை கொண்டு வர, அவனும் ஒரு வாதத்தை கொண்டு வருவான், இதில் யார் அழகிய முறையில் விவாதம் செய்கிறாரு அவங்க விவாதத்தை வைத்து தான் நான் தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக கொடுத்துருவேன். ஆனால் உண்மை தத்துவத்தை அல்லாஹ் தான் அறிவான். யார் மீது தவறு இருக்குது நியாயம் இருக்குன்னு ரப்புக்கு தான் தெரியும். நீங்கள் நரக கங்குகளுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, வெளிப்படையை வைத்து தான் தீர்ப்பு சொல்ல முடியும். அதை தானே ரஹமத்துல்லாஹி அவருடைய விஷயத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அடுத்ததான் முக்கியமான பிரச்சனைக்கு வரும் அன்புக்குரிய சகோதரர்களை. நாம் என்ன போட்டிருந்தோம்னா முபாகலா, பொய் முபாகலா ரஹமத்துல்லாஹி செஞ்சார், அதனால் இந்த விளைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது வந்து அது மட்டும் இல்லை, அவர் நிறைய தவறுகள் செஞ்சுருக்கிறார் வைங்களேன். இதனால தான் இறந்தாரா? இருக்கலாம், அதனாலேயும் இருந்திருக்கலாம். இன்னும் அவர் செய்த நிறைய தவறுகள் இருக்குது, அதனாலேயும் இருந்திருக்கலாம். இயற்கையாகவும் மௌத்தா போயிருக்கலாம். என்ன அவர் தப்பு செஞ்சார்? நம்ம டிஎன்டிஜிலேருந்து அல்தாஃபி பிரிஞ்சு போகும்போது அல்தாஃபிக்கு எதிரான ஒரு முபாகலா, அல்தாஃபி வந்து ஒரு அந்நிய பெண்ணோட உடல் உறவு கொண்டு விட்டார் என்று சொல்லி டிஎன்டிஜியில் இருக்கிற எல்லா கிளை நிர்வாகிகளும் டூருக்கு போகிற மாதிரி வேனை பிடிச்சி இங்கேருந்து போனானுங்க ஒரு தனி மனிதர் மீது முபாகலா செய்வதற்காகண்டி. அப்படி முபாகலா செய்யக்கூடிய இடத்துல, அந்த இடத்துல கோவை ரஹமத்துல்லாஹி என்ன சொல்கிறாரு, இவர் உடல் உறவு கொண்டார், விபச்சாரம் பண்ணார், நான் அல்லாஹ் மீது சத்தியம் மட்டும் சொல்லுகிறேன், என் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது என் பிள்ளை மீது இறங்கட்டும், நான் பொய் சொல்லியிருந்தா இறங்கட்டும்னு சொல்றாரு. இதில் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் அழிப்பானாக. அவர்கள் காலையிலே முதல் முறையாக எதையெல்லாம் சொல்லி முபாகலா செய்தார்களோ அதை மறுத்து நாங்கள் முபாகலா செய்து விட்டோம். இது ஒண்ணு. ரெண்டாவது அடுக்குனாரு, மூணாவது செய்தி அடுக்குனாரு. உங்களுக்கு வேணா டிராஃப்ட் எழுதிட்டாங்க, டிராஃப்ட் எழுதி மறுத்து காட்டுவாங்க. அத்தனையும் பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், எழுதி தரணும், எழுதிட்டாங்க. இரண்டாவது ரைட், நீங்க சொன்ன அனைத்தையும் நாங்கள் மறுக்கிறோம்.
முடிஞ்சது. அடுத்து அந்த பெண், நீங்க சொல்லுங்க முதல்ல. அடுத்து சென்னை நேதாஜி நகரை சேர்ந்த ஒரு பெண் என்னை தொடர்பு கொண்டார். அல்தாஃபியோடு உடலுறவு கொண்டு விட்டதாக தொடர்பு கொண்டார். வழக்கரம் சொந்தமாக அடிமையாக நான் இருக்க முடியுமா என்று என்னிடம் கேட்டார். நான் முடியாது என்றேன். நீங்கள் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் உங்கள் கணவனுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் என்றேன். நீங்கள் சொல்வது ஒருவேளை உண்மை என்றால் அவரை விசாரித்தது உண்மை என்று தெரிய வந்தால் அவர் தன் மனைவிக்கு துரோகம் செய்திருக்கார் என்றேன். நான் நிர்வாகி அல்ல, என் மனைவியை வைத்து பேசினேன். நான் நிர்வாகி அல்ல. இதில் நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் அழிப்பானாக. அல்தாஃபியை கேட்டா என்ன சொல்றாரு, நான் அந்த மாதிரி செய்யவே இல்லை, என் மேல பழி சுமத்துறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் உண்மையாளர் ஒரு பொய்யரா இருக்கணும். ஒரு பேச்சுக்கு அல்தாஃபி சொல்றது பொய்யாக இருந்தா அல்லாஹ்வுடைய சாபம் அவர் தலையில இறங்கும். அல்லது அல்தாஃபி சொன்னது உண்மையாக இருந்தால் பொய் சத்தியம் செய்த சாபம் யார் தலையில இறங்கும்? ரஹமத்துல்லா மீது அவருடைய பிள்ளை மீதும். ஏன்னா அவர் அப்படிதான் சத்தியம் செய்கிறார். பொதுவாக இந்த சாப பிரார்த்தனை என்பது முபாகலா என்பது என்ன? முபாகலா என்று சொன்னாலே இறைஞ்சி கேட்கறது. அதாவது அல்லாஹ் அதுக்கு எப்படி கடுமையாக சட்டத்தை வச்சிருக்கிறான். அந்த முபாகலாவுக்கு போகும்போது சம்பந்தப்பட்ட ஆள் மட்டும் போக மாட்டான். அவனோட அதாவது ரஹமத்துல்லாவுக்கும் அல்தாஃபிக்கும் மற்ற நிர்வாகிகளுக்கு தான் அங்கே பிரச்சனை. ஆனால் முபாகலான் என்று சொல்லும் போது அதில் யார் யாரெல்லாம் அடங்குறா? அவர் அடங்குவார், அவங்க மனைவி அடங்குவாங்க, அவங்க பிள்ளைகள் அடங்குவாங்க. குடும்பத்தையே கொண்டு போய் நிற்க வைக்கணும். நான் சொல்கிறது உண்மை, அப்படி நான் போய் சொல்லணும்னா அல்லாஹ்வுடைய லானத்தை என் தலையில் விடியட்டும் அப்படின்னு சொல்லணும். அப்படியெல்லாம் உடன்பட்டு தானே நீங்கள் அழைத்துட்டு போகிறீங்க. அந்த இடத்துல அல்தாஃபி செய்யலை. இப்போ அது தொடர்பாக அல்தாஃபியோட ஒரு கருத்து போட்டிருக்கிறாரு. இந்த நேரத்தை சுட்டி காட்டலாமா ஒட்டி காட்டலாமான்னு. அவர் பெருந்தன்மையாக தட்டி விட்டு போயிறாரு. அவர் ஆம்பளை, அவருக்கு என்ன ஆம்பளை என்ன எவன் விபச்சாரம் சொன்னாலும் அது ஒன்றும் உலகம் பெருசாக எடுத்துக்கொள்ள போகிறது கிடையாது. அவர் வேணால் அதை தட்டி கழிச்சிட்டு போயிடலாம். ஆனால் அவரோட சேர்த்து ஒரு பெண்ணை ஒரு பத்தினி பெண்ணை விபச்சாரன்னு இதே கோவை ரஹமத்துல்லாஹ் சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அப்போ அப்படி சொல்லும் போது சம்மந்தப்பட்ட பெண் அவருக்கு எதிராக கையேந்திருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்போ கோவை ரஹமத்துல்லா அவர் உண்மையாகவே ஒரு பத்துவா கொடுத்துருந்தா அது அல்தாஃபிக்கு விடிஞ்சிருக்கும். இங்கே நடக்கிற நிகழ்வை பாருங்க. கோவை ரஹமத்துல்லா வீட்டில் தான் ஒரு மரணம் நிகழுது. அவர் தான் அந்த இடத்துல என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய வசனத்தை முன் வைக்கிறார். என்ன அந்த இடத்துல பேசப்படுது? தஅலவு நதுஉ அப்னாஅனா வ அப்னாஅக்கும் வ நிசாஅனா வ நிசாஅக்கும் வ அன்ஃபுஸனா வ அன்ஃபுஸக்கும். வாங்க, நாங்களும் வரும், நீங்களும் வரும், உங்கள் மனைவியும் கூட்டிகிட்டு வாங்க, எங்கள் மனைவியும் கூட்டிகிட்டு வரோம், உங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு வாங்க, என் பிள்ளையும் கூட்டிகிட்டு வாங்க. எடுத்த உடனே அல்லாஹ் என்ன வைக்கிறான்? உன் பிள்ளைய நீ கூட்டிகிட்டு வா. அபுனா அனா அபுனா ஆக்கும், உன் பிள்ளைய கூட்டிகிட்டு வா, என் பிள்ளையும் கூட்டிகிட்டு வரேன். ஓ நிசானா ஓ நிசா ஆக்கும், உன் பொண்டாட்டியும் கூட்டுவான், என் பொண்டாட்டியும் கூட்டு வரேன். நீயும் வா, நானும் வரேன். சும்மா நபுத்தஹீல், அல்லாஹ் இடத்துல இறைஞ்சுவோம். யார் பொய்யராக இருக்கிறாங்களோ அவங்க தலை மேலே அவங்க குடும்பத்து மேலே அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும்னு சொல்லி உக்கிரமாக பேசினாரா இல்லையா ரஹமத்துல்லா? உணர்ச்சி பொங்க பேசி அங்கே இருக்கிற ஆட்டு மந்தியம் அல்லாஹ்வுக்கு பேர் சொல்லலையா? அப்போ நடந்த சம்பவங்கள் என்ன எதை குறிக்குது? அல்தாஃபியுடைய வீட்டில் நடந்த மாதிரி தெரியல, ரஹமத்தா வீட்டில் தான் நடந்திருக்கு. அதனால் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்? சரி, பொய் பிரார்த்தனை செய்திருக்கிறார். அதோட மட்டும் கிடையாது, இது அந்த சம்பவத்தோட மட்டும் ஒட்டி பார்க்கல. நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவதூறு சொல்கிறதும் பொய் சொல்கிறதும் டிஎன்ஜேக்கு கை வந்த கலை. அதில் இவர் ரொம்ப தேர்ச்சியானவர். இவர் 1-2 ஊர் சாபத்தை வாங்கலை. பொதுவாக பொய் முபாகலா செய்கிறது, பிறரை சபிக்கிறது, பிறருடைய மானத்தை கல்லைடியில் கப்பல் ஏற்றுற எல்லா வேலையும் கோவை ரஹமத்துல்லா செய்கிறாரா இல்லையா? எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபத்தை பற்றி பேசுகிறாங்க. ஒரு மனிதன் சபிக்கிறான். அப்படி சபிக்கும் போது அந்த சாபம் வானத்துக்கு போகுது, வானமும் மூடி இருக்கு, பிறகு பூமிக்கு வருது, பூமியும் மூடி இருக்கிறது, வலதுபுறமாக இடதுபுறமாக திரிகிறது. பிறகு இவன் யாரை சபிச்சான்னு அவனிடத்தில் அந்த சாபம் போது அதுக்கு சம்பந்தப்பட்டவனாக இருந்தால் அவனை சாருகிறது. அதற்கும் அந்த சாபத்திற்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லாட்டா யார் அந்த சாபத்தை சொன்னானோ அவனுக்கே அந்த சாபம் திரும்புதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அதை தான் நம்ம கோவை ரஹமத்துல்லா விவகாரத்தில் அந்த முபாகலா விவகாரத்தில் அதை தான் சொல்கிறோம். அப்போ இதே பிஜே விஷயத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 13 பெண்கள் விபச்சாரம் செய்திருக்கிறாங்கன்னு கற்புள்ள பெண்கள் மீது அவதூறு சொன்னாரா இல்லையா? ஆற்காடு பெண்ணை கூட்டிகிட்டு வருவா, ஏற்காடு பெண்ணை கூட்டிகிட்டு வருவா, மயிலாப்பூர் போன தகவலை சொல்லவான்னு கேட்டாரா இல்லையா? ஒரு செக்ஸு சைக்கோன்னு சொன்னாரா இல்லையா? காம கிழவன் என்று சொன்னாரா இல்லையா? அப்போ இவர் அந்த விபச்சாரத்தை ஒரு கண்ணால் பார்த்தாரா? அல்லது அந்த 4 சாட்சியை இவர் மக்களிடத்தில் காட்டினாரா? அப்போ இவர் பிஜே மட்டும் விபச்சாரனை ஆக்கலை, அல்லது பிஜே விபச்சாரனை ஆக்கி அதை அவர் கூட மன்னிச்சுட்டு போகிறார். அவர் கேட்காம கூட போட்டோம், அவர் ஆம்பளையோடு போயிருந்த அந்த தகவல். அதை சம்பந்தப்பட்ட 13 பெண்கள் அல்லாஹ்விட்ட கையேந்திருக்க மாட்டாங்களா? இத்தகு துல்ம,
அநீதி அஞ்சு கொள்ளுங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, அநீதி இழைக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை, கையந்தன ஹபுலான்னு சொன்னாங்களே. சாத் பின் அபி வக்காஸ் அவங்க அநீதி இழைக்கப்பட்ட நிலையில் துவா செய்த அதை ஹபுலாகிய ஹதீஸை நம்ம பார்க்குறோமா இல்லையா? அப்போ இவர்களுக்கு எதிராக ஒரு பத்தினி பெண்கள் கூட கையேந்திருக்க மாட்டாங்களா? அந்த ஜாஸ்மின் கையேந்திருக்காதா? அந்த மாஸ்காஞ்சாவடியில் ஒரு பெண்ணை இழுத்து பேசுகிறாங்களே, ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தாரு, வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தாரு, அந்த பத்தினி பெண்ணாக இருந்தால் அவள் கையேந்திருந்தா அது பழிச்சிருக்காதா? அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 13 பெண்கள் மீது குற்றம் சுமத்தினார், அவங்க கையேந்திருந்தா பழிச்சிருக்காதா? முதியோர் பணம் அனாதை பிள்ளைகளெல்லாம் பொருளாதாரத்தை களவாண்டு அதுக்கு கணக்கு காட்டாமல் இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திட்டு வராரு ரஹ்மத்துல்லாஹ், அவங்கள யாருன்னா ஒருத்தவங்க கையேந்திருந்தா அது ஹப்லா இருக்காதா? அப்போ அநீதி இழைக்கப்பட்டவனுடைய யாராவது ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருப்பான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதனாலையும் இது நடந்திருக்கலாம், நடக்கலன்னா சொல்ல முடியாது. அல்லாஹ்வே திருமணம் அப்படி தான் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள் லானத்துல்லாஹ், அநீதி இழைக்கப்பட்டவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். அப்போ யார் அநியாயக்காரராக இருக்கிறாங்க அவங்க மீது அல்லாஹ்வுடைய சாபம் உங்கள் தலையில் இறங்கும். ஏண்டா ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு பொண்டாட்டியை கூட்டி வச்சு நான் போய் சொன்னால் என் குடும்பத்தில் இறங்க நீங்கள் தான் சாப பிரார்த்தனை கேட்டீங்க, நீங்கள் தான்டா கேட்டீங்க. அப்போ நீ வந்து அதுக்கும் பிள்ளை என்ன தப்பு செஞ்சான், நீங்கள் செஞ்ச தப்புக்கு பிள்ளையோட முடிச்சு போடலாமன்னா நீ பிள்ளைக்கு சாப பிரார்த்தனை கேட்டதுனால விடிஞ்சிருக்கும் நாங்கள் சொல்ல வரோம். உனக்கு வரைக்கும் கேட்டால் நாங்கள் சொல்ல போகிறது இல்லை, உன் மகனோட முடிச்சு போட்டிருக்க மாட்டோம். நீ தான் கேட்ட அந்த இடத்துல அல்தாஃபியோட மேடையில் நிற்கும் பொழுது என் மீதும் என் பிள்ளை மீது என் பெண்டாட்டியின் மீதும் விழட்டும் சொன்னேன். ஒருவேளை வந்து அது விழுந்திருக்கலாம், அல்லது நீ யாரை பத்தினி பெண்கள்லாம் விபச்சாரம் பட்டம் சுமத்துறீங்களே அந்த பத்தினி பெண்கள் யாராவது உங்களுக்கு எதிராக கையேந்திருக்கலாம். எத்தனை பேருடைய வயிற்றுச்சலை நீங்கள் கையேந்துறீங்களோ அவங்க துவா செஞ்சுருக்கலாம், அந்த துவா பழிச்சிருக்கலாம். அதை தானே போட்டுறேன், அதுவும் நடந்திருக்கலாம், இல்லை இயற்கையாகவும் அந்த புள்ள மௌத்தா போயிருக்கலாம். ரெண்டுத்துக்குமே இடம் இருக்கும் பொழுது எப்படி இதை சொல்லுவீங்கன்னு சண்டை போட்டுட்டு இழுத்துட்டு வரீங்களே, சரி அது இல்லவே இல்லைன்னு நீங்கள் ஆதாரம் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களா. அப்போ ரஹ்மத்துல்லாஹ் தப்பு செய்யவே இல்லையா? பல கல்லையடிகளை வைத்து பலருடைய மானத்தை ஒரு கப்பலை ஏற்றலையா? பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்லலையா இவர்? அப்போ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த ஊமையைத்தான் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். பத்தினி பெண்கள் மீது ஒழுக்கமுள்ளவர்கள் மீது ஒழுக்கக்கேடான குற்றச்சாட்டை சுமத்தினால் அந்த பாவம் சும்மா விடாது. இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷிஅல் ஃபாஹிஷா, நம்பிக்கை கொண்டவர் மீது மானக்கேடான காரியம் பரவ வேண்டும் என்று ஃபில்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர் மீது மானக்கேடானவர்கள் என்று இவர்களை மக்கள் கருத வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ லஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு வேதனை உண்டு. ஃபித் துன்யா வல் ஆஹிரா, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. வல்லாஹு யாலமு வ அன்தும் லா தஅலமூன், அல்லாஹ் அறிவான் நீங்கள் அறிய மாட்டீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ அதை தானே நாம் இந்த இடத்துல சுட்டி காட்டுறோம். அப்போ நம்பிக்கை கொண்டவர் மீது நீங்கள் பழி சுமத்துனீங்களா இல்லையா? பிஜே ஒரு விபச்சாரர், அவர் 13 பெண்களோட விபச்சாரம் செய்தார் என்றெல்லாம் நீங்கள் கேலி பேசுனீங்களா இல்லையா? அவதூறு சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்கள், சொல்லலையா? அல்லது அப்படி சொன்னீங்களே அதை வந்து நிரூபிச்சிங்களா? அது சம்பந்தப்பட்ட அந்த ஆடியோவை நிரூபிச்சிங்களா? ஒரு அபாண்டமான பழியை சுமத்திட்டு கமுக்கமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. 13 பெண்கள் அப்போ யார்? அவங்க வந்து ஒரு பெண் இல்லையா? அவங்களுக்கு மானம் ரோசம் இல்லையா? அவங்களுக்கு கற்பு இல்லையா? அவங்கள விபச்சாரி ஆக்கிட்டு நீங்கள்லாம் உத்தமர்கள் மாதிரி பேசுகிறீங்க. அவங்க டிஎன்டிஜேக்கு சொம்பு தூக்குறவங்களை எல்லாத்தையும் கேட்குறேன். உங்கள் அக்கா தங்கச்சி மேலே அந்த அவதூறு சொன்னால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் இப்படி தான் நேரங்காலம் பார்ப்பீங்களா? நீங்கள் வந்து ரஹமத்துல்லா மூலமாக நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்தா நீங்கள் இப்படி தான் கால அவகாசம் கொடுத்து அவருக்கு பதில் கொடுப்பீங்களா? முடியாது. பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல இருந்து பாருங்கள். முதல்ல சும்மா நியாயம் பேசுகிறேன்னு சொல்லி வந்து டிஎன்டிஜேக்கு சொம்பு தூக்குற வேலையை முதல் விடுங்க. இல்லை சொம்பு தூக்குறவங்களாம் பார்த்து நான் கேட்குறேன், டிஎன்டிஜே 24 கோடி திருடலை, பிஜே மீது அவதூறு சொல்லலை, பணத்தை திருடலை, பொய் முபகாலா செய்யலை, கல்லைடியில் வந்து எழுதலை அப்படின்னு நீங்கள் நிரூபிக்க முடியுமா உங்களால்? ஏன் உங்களுக்கு இந்த கள்ள வேஷம் போடுறீங்க நான் கேட்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுகிறேன், கல்லைடியில் பேச மாட்டேன், மனசில் உள்ளதை பேசுவேன், நாகரிகமாக தான் பேசுகிறேன். நீங்கள் தான் டிஎன்டிஜே தான் ஒரு பத்தினி பெண்களை அவதூறு சொல்லி விபச்சாரி ஆக்கிறீங்களே தவிர நான் யாரையும் ஆக்கலை அந்த மாதிரி. அப்போ ஒரு வயதான மனிதர் வந்து விபச்சாரம்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம், அப்போ அவர் மனசு வலிக்கலாம், அவங்க குடும்பத்து பெண்களை இழுத்து இந்த டிஎன்டிஜே நிர்வாகி பேசலாம். அப்போல்லாம் யாருக்கும் வந்து துடிச்சிட்டு வராது, அப்படியே மயிரெலாம் அப்படியே வந்து நட்டுக்கிட்டு நிற்காது. இப்போ மட்டும் எல்லாருக்கும் அப்படியே வந்து துடிச்சிக்கிட்டு புடைச்சிட்டு வந்து உங்களுக்கு நின்றோம். உங்களுக்கு என்ன நியாயம்னா எந்த நேரமும் நியாயம் பேசணும், அதுதான் உண்மை. மார்க்கத்தில் என்னவோ வந்து பதிலே சொல்ல முடியாது, உங்களுக்கு வகி வந்ததா, உங்களுக்கு உலகத்தில் அதுக்கு தான் தண்டனை கொடுத்தான்னு சொல்ல முடியுமா? இருக்கலாம் இல்லையா? அதுக்காண்டி இருக்கிறதுக்கு தான் மேக்சிமம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஊர் சாபத்தை கேட்கறதே டிஎன்டிஜேடைய பொழப்பா. இவங்களுடைய நிர்வாக பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதாக இருந்தால் உடனே எதுக்கு எடுத்தாலும் முபாகலாம். இவங்க ஜமாத்தை காப்பாற்றுறதுக்கு, இவனுக்கு பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு, இவனுக்கு உல்லாச வாழ்க்கை வாழ்றதுக்கு அல்லாஹ் ஒரு பகடக்காயா மாற்றினா அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருப்பானா? உடனே ரஹ்மத்துல்லாஹ் வீட்டில் மரணம் விழுந்துட்டா என்ன ரசூலாவுடைய புள்ள மூத்தா போன மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க.
ஏண்டா எத்தனையோ பிள்ளைங்க ஒரு நாளைக்கு மௌத்தா போகுது, ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க மௌத்தா போகுது. சரி, அந்த பிள்ளை மௌத்தா போனால் வருத்தம் தெரிவிக்கிறோம், துவா செய்கிறோம். அதுக்கு நான் அவங்க அப்பா செஞ்ச அயோக்கியத்தனத்தை சுட்டி காட்டக்கூடிய கூடாதா? அவன் என்னென்ன பேச்சு பேசியிருக்கிறான்? இந்த நேரம் சொல்லலாமா, அந்த நேரம் சொல்லலாமா? எந்த நேரம் சொல்லுவாங்க? ராவு நேரம் நல்ல நேரம் இங்கே கணக்கு பார்த்துட்டா இருக்கிறாங்க. தீமையை எந்த நேரம் பார்த்தாலும் தடுத்து தான் ஆகணும். இந்த நேரத்தில் சொன்னால் தான் அவன் மரமண்டையில் உரைக்கும். அபூபக்கர் சித்திக் அவங்க யோசிச்சுருந்தாங்கன்னு வைங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது இதை சொல்லலாமா அப்படின்னு யோசிச்சுருந்தா அன்றைக்கி அந்த சமுதாயமே நாசமாக போயிருக்கும். சொல்ல வேண்டிய இடமே இதுதான். சொல்லும் போது தடித்த வார்த்தையை கொண்டு நான் சொன்னேன்னா, கெட்ட வார்த்தையை கொண்டு சொன்னேன்னா, அழகிய முறையில் தான் நான் சொன்னேன். அதை அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாத நீங்கள் எப்படி நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீங்க? அப்போ யாராக இருந்தாலும் இதில் குறிப்பாக என்டிஎஃப் சகோதரருக்கும் சொல்லிக் கொள்கிறேன், நான் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவன். பிஜே மீது சுமத்திய அநீதிக்கு அவங்க பதில் சொல்லணும். 24 கோடியை திருடினதுக்கு பதில் சொல்லணும். பத்தினி பெண்கள் மீது விபச்சார பழி சுமத்திய டிஎன்டிஜே அதுக்கு பதில் சொல்லணும். கல்லைடியில் பிறர் மானத்தை கப்பல் ஏற்றுறதுக்கு டிஎன்டிஜே பதில் சொல்லணும். அதுக்கு எதிர்த்து நான் போராடிட்டு இருக்கேன் தனியாளா. எந்த அமைப்போடைய துணையை நான் தேடலை. இது முபாகலாகனால தான் ஏற்பட்டது என்பது என்னுடைய வாதம். இல்லாமலும் இருக்கலாம். அப்படி கருதுவதற்கு தப்புலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க பொய் பிரார்த்தனை செய்திருக்கிறாங்க, அதனாலே விழுந்திருக்கலாம் என்பது என்னுடைய வாதம். இதுதான் என்னுடைய பதிலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாஹர் தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.